Sana Philadelphia சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி இருக்கிறவர் சொல்லுகிறார். தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். சபைக்கு, பிலடெல்பியா சபைக்கு தன்னை அவர் அறிமுகப்படுத்தும் போது முதலாவது நான் பரிசுத்தம் உள்ளவர் என்கிறார். இரண்டாவது நான் சத்தியம் உள்ளவர் என்கிறார். இரண்டையும் குறித்து ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். இன்னைக்கு இன்னொன்று அவர் கூட சொல்கிறார். 3 காரியங்கள் சொல்கிறார். அது கொண்டு தாவீதின் திறவுகோலை உடைக்கிறார். அது என்ன? தாவீதின் திறவுகோல். திறவுகோல்னா நமக்கு தெரியும்ல, கீ. வீட்டை போட்டுட்டு வாரம் சாவி திறவுகோல் எடுத்துட்டு வாரம். பீரோவை போட்டி சாவி கையில் வச்சுக்கிடுவோம். பொக்கிஷம் இருந்தா பொக்கிஷத்தாலே பூட்டி சாவியை நம்ம வைத்துக் கொள்வோம். ஆகவே திறவுகோல் என்பது மனித வாழ்க்கையில் இணைந்த ஒன்று. திறவுகோல் இல்லாத எந்த ஒரு வீடும் இராது. எந்த ஒரு மனுஷனோ குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ அல்லது பெரிய பெரிய ஸ்தாபனங்களோ சபைகளோ கிடையாது. யார் திறவுகோல் வைத்திருக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் இங்க சொல்றார், நான் ஒரு திறவுகோலை வைத்திருக்கிறேன். என் கையில ஒரு திறவுகோல் இருக்கிறது. இந்த திறவுகோல் தாவீதின் திறவுகோல். அது என்ன? தாவீதின் திறவுகோல். ஆண்டவர் தாவீதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். என் இதயத்துக்கு ஏன்னா ஆண்டவுடைய இருதயத்தில் இருக்கிறது அப்படியே நிறைவேற்றவன் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையை படித்து பார்த்தா தான் தெரியும். அவ்வளவு தூரம் தேவனுடைய இருதயத்தில் எது இருக்கிறதோ கொஞ்சம் கூட வலது பக்கம் இடது பக்கம் அசையாமல் அது அப்படியே நிறைவேற்றின மனுஷன் தாவீது. ஒரு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். சரி, பழைய ஏற்பாட்டில் இந்த தாவீதின் திறவுகளை குறித்து எங்க சொல்லப்பட்டது? ஏசாயா 22, 22 இதுல தாவினுடைய வீட்டின் திறவுகோலை குறித்து சொல்லப்படும். பக்கம் 800. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். தாவீது கையில இந்த திறவுகோல் இல்லை. ஒன்ன புரிந்து வேணும். தாவீது ஒரு பெரிய திறவுகோலை ஒரு பாய்க்கையில போட்டுக்கிட்டு கையில சுமந்துக்கிட்டே போகல. இந்த திறவுகோலை இன்னொருடைய விசாரிப்பு காரணத்திலே அது இருந்தது. விசாரிப்பு காரணத்திலே
இந்த திறவுகோலை உடைய மனிதன் மிக மிக முக்கியமான மனிதன். தாவீதுடைய அரசாங்கம் மட்டும் இல்ல, தாவீதை தொடர்ந்து வந்த யூத ராஜ்யத்தில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் மிக மிக முக்கியமான மனிதர் இந்த தாவீதின் திறவுகோலை உடைய மனிதர். ஏனென்றால் எந்த மனிதனிடத்துல இந்த திறவுகோல் இருக்கிறதோ அவனுடைய உத்தரவு இல்லாம யாரும் ராஜாவை பார்க்க முடியாது. ராஜாவை பார்க்க யாராவது வந்தா நேரடியா போக முடியாது. முதல்ல இந்த திறவுகோலை பொக்கிஷ சாலையின் திறவுகோலை உடை அது புரிஞ்சு. வீட்டு சாவி பூரா இவன் கையில இருக்குமான்னா அது இருக்காது. சரித்திரம் என்ன சொல்லுகிறது, அந்த ராஜாங்கத்தின் பொக்கிஷ சாலையின் திறவுகோல் இவன் கையில் உண்டு. இவன் பூட்டுனுதான் திறந்தான். நீ ராஜாவை பார்க்கலான்னு சொன்னா ராஜாவை பார்க்கலாம், ராஜாவை நீ பார்க்க முடியாதுன்னு சொன்னா பார்க்க முடியாது. இத முதல்ல யார் கையில் இருந்ததுன்னா ஏசாயா 22:15 சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்ன? சொன்னது புரியுதா? பொக்கிஷசாலி கதவை தந்து போட்டு வச்சாங்க. இந்த பொக்கிஷக்காரனாகிய செப்னாட்ட போய் ஒண்ணு சொல்ல. இந்த செப்னா உண்மையற்ற ஒரு பொக்கிஷக்காரன். உண்மையில கையில ஆண்ட திறவுகோல் இருந்தது. ஆவே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், நீ இவங்கிட்ட போய் ஒண்ணு சொல்லு. 19ஆம் வசனம், உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், உன் சாணத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணை. உத்தமம் இல்லாதவனுக்கு தேவன் ஒரு பொழுதும் துணை போக மாட்டார். உன் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு ஒருவேளை குடும்பம் இருக்கலாம், அல்லது ஒருவேளை வேலையாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற ஆட்களுக்கு அல்லது உங்களை போன்ற ஊழியமா இருக்கலாம். எதை தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிறாரோ அதற்கு நீ உண்மை உள்ளவனாக இருக்கிற வரைக்கும் உன் அந்த ஸ்தானத்துல வச்சிருப்ப. எப்போ உண்மையற்றவனாய் நடக்க ஆரம்பித்த உடனே அடுத்தது அவர் சொல்றார் 20ஆம் வசனம், அந்நாளிலே எல்கியாவின் குமாரன் ஆகிய எலியாக்கும் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கட்சியால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில கொடுத்து அவன் எருசலேம் குடிகளுக்கும் யோதாவின் வம்சத்துக்கும் இருப்பான்ட்டு கேள சொல்ற. தாவிட வீட்டின் தரவு போல அவன் தோழின் மேல் வெளிப்படுத்தின விசேஷத்துல மிக ஒண்ணு சொல்லுவார். எல்லாம் படிக்க என்னன்னா நம்மளை பாதுகாத்து கொள்ளணுங்கிற எண்ணம் தான் வருது.
அலட்சியமா நிர்விசாரமா ஊழியம் செய்ய நமக்கு வரமாட்டோம். வெளிப்படுத்தின 3:11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு குடுங்கி கொடுத்துறாங்க. தெரியுமா? நீங்க ஆண்டவரை என்ன அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர். எங்க புடிங்க கொடுத்தாரு தெரியுமா? மத்தேயு 22 எடுக்கும்போது 24 மன்னிக்கணும், 24ஆம் அதிகாரமா 25 25ஆம் அதிகாரம் 28, 25, 20 அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்தவனுக்கு கொடுங்கள். யார்கிட்ட இருக்க தாளந்து? ஒரு தாளந்து வாங்க பார்த்தீங்களா? ஊழியக்காரன். இதனை குறித்து என்ன சொல்ல இருக்குது? 26 இல்ல 26 அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமானவர்களுக்கு சோம்பேறித்தனம், சோம்பல் தூங்கி விழ பண்ணும். சோம்பலை குறித்து ஒரு பெரிய பிரச்சனை சொன்னா நம்ம ஆட்கள் அதிர்ந்துடும். ஐயா இல்லாம பேசுறாங்க, அத்தனை இருக்கு. இந்த ஊழியக்காரன் குறித்து சொல்லிருக்கு, நீ பொல்லாத ஊழியக்காரன், சோம்பல் ஊழியத்துல ஜீவியத்துல சோம்பலே இருக்கக்கூடாது சார். சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது. ஊழியத்துல கவனமாக இருக்கணும்னா முதல்ல உங்க சோம்பல் உங்களை விட்டு போகும். எல்லாரும் உன் குடும்பம் உருப்படணும்னா நம்ம பாஷையில சொல்ல இருந்தா சோம்பேறித்தனம் முதல்ல. இந்த சோம்பல் என்ன செய்யுமா? தூங்கி சோம்பல் என்ன செய்யுமா? கையை முடக்கி கொண்டு படுக்கும். இந்த சோம்பேறித்தனம் வேலையை தள்ளி போடும். ஆவிக்குரிய ஜெய்வத்தை சோம்பேறித்தனம் எப்படி தெரியுமா? கலையும் உள்ள இருந்து அப்படியே அரிச்சு பொத்தையாக்கி விடுகிற மாதிரிதான் இந்த சோம்பேறி. ஆனாதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ சோம்பல் உனக்கு கிருபை தந்திருக்கான், வரம் தந்திருக்கான், அபிஷேகம் தந்திருக்க, வல்லமை தந்திருக்க, தரிசனம் தந்திருக்க, அழைப்பு தந்திருக்க, வாக்கு தந்திருக்க, உடன்படிக்கை தந்திருக்கிற, எல்லாம் தந்த பிறகும் நான் ஊழியம் செய்யறதற்கு ஜெபிப்பதற்கு சோம்பேறித்தனப்பட்டேன்னா ஒரு காலம் வரும், ஒன்றை இருக்கிறத எடுத்து இன்னொன்னு கொடுத்துருவேன். எஜமான் மோசமான இப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாது. நியாயமான ஆண்டவர், நீதியான கர்த்தர். பலவீனம் வரலாம் எல்லா
சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. கொடுத்த பணியில கரெக்டா இருக்கும். என்ன கூட்டம் வழியவ செய்து 2 பேர் வந்தாலும் தேவனுடைய வார்த்தையில் சொல்லுவதில் எந்த விதத்திலும் குறைபடும். வந்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் குடும்பத்தை நடத்தும் போதும் ஒரு வேலை உங்களுக்கு கிடைத்து அந்த வேலை நீங்கள் செய்யும் போதும் ஒரு ஊழியத்தை தேவன் தந்தருளே என் கையில ஊழியம் கொடுத்திருக்க. ரொம்ப ரொம்ப நான் எப்படி சொல்லனே தெரியல, எல்லாம் எப்படி நிறைவேற்றுவன்னு எனக்கு தெரியல. 9 ஊழியம் கையில கொடுத்து வச்சிருக்கேன். எப்படி நான் செய்வேன்? எந்த ஊழியமும் சோடை கிடையாது, குறைவு கிடையாது. எல்லாவற்றையும் செய்யணும், எல்லாவற்றையும் சரியா செய்யணும், எல்லாவற்றையும் கவனமா செய்யணும். சபா ஊழியம் பெருசு, கிருபமிஷன் குறையெல்லாம் கிடையாது, எல்லாம் உணர்தான் ஒரே அளவுக்கு. உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் அந்த ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார். திறமை உள்ளவன் என்று சொல்லிக் கொடுக்கலாம். திறமை உள்ளவன் தானது பவர் தானது கொடுத்தார். ஆனா அவர் யார பவுல் ரொம்ப அழகாக சொல்றார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு அவர் ஏற்படுத்தினபடியினால் நான் என்ன செய்கிறேன், அவரை சோத்தர். 1 தீமோத்தேயு 1:12 உங்க குடும்பத்தை ஆண்டவர் நீங்க உண்மையா விசாரிப்பீர்கள், நடத்துவீர்கள் என்றுதான் கையில கொடுக்கும். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியா அவரை தோன்றுங்க. இவங்கிட்ட இந்த ஊழியத்தை சத்தியத்தை கொடுத்தா சரியாக ஜனத்துக்கு சொல்லுவான். இந்த கிருபையை, வரத்தை, அபிஷேகத்தை அழைப்பு கொடுத்தால் இவன் எனக்கு உண்மையாக வேலை செய்வான். ஒரு குடும்பத்தை உங்களுக்கு அமைத்து கொடுத்தால் அந்த குடும்பத்துக்கு உத்தரவாதத்தோட இந்த குடும்பத்தை இவன் நடத்துவாள், இவன் நடத்துவான். ஒரு வேலையை உங்களுக்கு தெய்வம் கொடுக்கும் போது அந்த வேலையை கர்த்தருக்கென்று உத்தமமாக செய்வான். எந்த விதத்திலும் சோம்பலிராது என்று ஆண்டவர் எதிர்பார்த்துதான் கையில கொடுத்தார். திறமை இருந்தால் நல்லது, தாளந்து இருந்தால் நல்லது, ஞானம் இருந்தால் நல்லது, வரங்கள் இருந்தால் நல்லது. ஆனா உண்மை இருக்கும். கொடுக்கப்பட்ட ஊழியத்தில், கொடுக்கப்பட்ட குடும்பத்தில், கொடுக்கப்பட்ட வேலையை உண்மை உள்ளவனாக 22 ஆண்டவர்கள் ரொம்ப தெளிவாக சப்னா நீ சரியா இல்லாதனால அதை தூக்கி கொண்டு போய் எலியாக்கிம் கையில நான் கொடுத்துருவேன் சொல்லி அப்படியே அவனை குறித்து சொல்லுவான். இந்த தாவீதின் திறவுகோல் உடையவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அவர் கையில அதிகாரம் இருக்கு, அதிகாரம் உடையவராக இருக்கிறார். ஆண்டவர் லூக்கா மத்தேயு 16:19 வாசிங்க. அதுல ஒரு திறவுகோலை குறித்து அவர் சொல்றார். பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று அவர் அங்கே பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறார். நம் பரலோகத்தின் திறவுகோல் ஏதோ பொக்கிஷ சாலையின் திறவுகோல். பரலோகத்தை பூட்டவும் முடியும், திறக்கவும் முடியும். அதுக்குதான் விளக்கு அங்கேளா கொடுக்கிறார். மத்தேயு 18:19-20 வாசிங்க. அதுல என்ன திறவுகோல் உன் கையில தாரங்க. ஒரு மனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கேன் அவர்களுக்கு உண்டாயிட்டும் சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராது 3 பேராது எல்லாம் அதனால எங்கே கூட இருக்கிறீர்களோ இருக்க. 18 வாசிங்க. 18 பூலோகத்திலே நீங்கள் எவளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவளை கட்ட வீழ்த்தீர்களோ பரலோகத்திலும் கட்ட வீழ்த்து என்று கட்டுவது கட்டவிழ்ப்பது. ஆண்டவர் சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார்? சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன். மத்தேயு 12:29 அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒரு புகுந்து உடம்புகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? போதும். சாத்தானை எப்படி கட்டுறது? கடையதுல சங்கிலி வச்சு கத்தர் கட்டுவார் சாத்தானை. ஒரு பெரிய சங்கிலியோ தேவதூதனை எடுத்துட்டு வந்து கட்டுவார். இந்த கேள்வி என்று எழுப்பப்பட்டது. கட்டுவேன்னு சொல்றீங்களா, நீங்க எப்படி அதை வந்து கட்டுவீங்க? இதை கட்ட முடியுமா என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1-2 ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையோ பெரிய சங்கிலியும் தன் கையில பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். விசுவாசென்றும் சாத்தான் சொல்லப்பட்ட பாம்பாகிய வலுசத்தை அவன் பிடித்து அது 1000 வருஷம் கட்டி வைத்து 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு பாதாளத்தை தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரைப்படும். பெரிய சங்கிலியை எடுத்துட்டு வரான். சாத்தானை என்ன செய்யறான்? அந்த தூதன் கட்டிடுறான். இங்கே நாம் கட்டுவது என்பது அப்படி அல்ல. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நாமத்தினாலே அவனை கட்டும் போது
ஒருவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், அவனை தடுத்து நிறுத்துகிறோம் முன்னேறாதபடி. ஒரு பெரிய லாரி வருது, வருது, அங்க அவர் அம்மா கான்ஸ்டபிள் நிக்க ஸ்டாப்னு சொன்ன எவ்வளோ பெரிய லாரி ஆனாலும் பிரேக் போட்டு நின்று தடுத்து நிறுத்துகிறார். இன்னொருவர் சொல்லும்போது சொல்றார், கதவை அடைத்து வைத்தல் என்று சொல்றார். அவன் செயலாற்றாதபடிக்கு கடவுள் எழுது. ஏனால்தான் நீ பூலோகத்தில் எதை கட்டுவாயோ அது பல்லோகத்திற்கு என் பிதாவினால் தைரியமா ஊழியம் செய்வது விசுவாசிகளும் பயப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் கட்ட தெரியும். சத்துரை எதிர்த்தா இயேசுவின் நாமத்தில் கட்டேன்னு சொன்ன போது நின்றுடும். அதுக்கு மேல் அவனால செயலாற்ற கட்டவிழ்த்தல் என்று சொன்னால் நீ பலவீனத்திலிருந்து என்ன செய்யப்பட்டாய்? விடுதலையாக்கப்பட்டாய். இதனால் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஆட்களை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கவும் அதிகாரம் உண்டு, கட்டுவதற்கும் அதிகாரம். பகவத்தின் திறவுகோல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். ஆனால் இந்த திறவுகோலை சரியா பயன்படுத்த விட்டு போட்டு கூடமாக ஏசு நாமத்தில் கட்டணும், புடதில் வந்து அடிச்சுக்கணும். தெரியணும் எந்த இடத்துல சத்துருவை கட்டணும், எந்த இடத்துல தனத்தை விடுவிக்கணும் என்பதை நாம் அறிந்திருக்கோம். இதாக கற்ற அதிகாரம் இருக்கு. மேல வராத நெல் அப்படின்னா நின்றுவான், வரமாட்டான். அதனால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பரலோகத்தின் திறவுகோலை தருகிறது. இன்னொரு திறவுகோல் லூக்கா 11:52. இது என்னன்னா அறிவாகிய திறவுகோல். நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகளை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணீர்கள். ஆண்டவர் இதை சொன்ன இடம் எது தெரியுமா? லூக்கா 11:37. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயர் ஒருவன் தன்னோட கூட அவர் பகல் போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்து இருந்தார். வீட்டுக்கு சாப்பிட வாங்க சரி வாரேன் அப்படின்னு கத்தர் போய் உட்கார்ந்துட்டு அதுக்கு அப்புறம் பூரம் பாருங்க, அவர் பரிசேயர சதுசேயர வேத பாருகிற நம்ம வீட்டுக்கு என்ன சாப்பிட கூடுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துக்கிட்டு உங்களை ஏச்சுனா எப்படி இருக்கும்? கூட கொஞ்சம் உப்பை போட்டு வச்சு அனுப்பி விட்டுறோம். யோசித்து பாருங்க, நாம் அன்பாய் ஒருத்தரை அழைத்திருக்கிறோம், ஊழியக்காரனும் கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அது சரியில்லை இதை சரின்னு நான் பேசுனா
எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு இடம் பொருள் ஏவல் கிடையவே. ஐயோ, சாப்பாட்டு கூட்டிருக்கானே, இந்த இடத்துல போய் இதை சொன்னா நமக்கும் சாப்பாடு கிடைக்காது, கூட வந்திருக்க சீசனுக்கும் சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். சொல்ல வேண்டிய நேரம், சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு அப்படியே சொல்லிட்டார். எதை எதிர்பார்க்கல. என்ன நினைப்பான், ஏது நினைப்பான்? கர்த்தர் சொன்னத சொல்ல வேண்டிய நேரம் சொல்ல வேண்டிய ஆட்கள் சொல்லும். அப்பதான் சொல்றாரு, நியாய சாஸ்திரிகளே, அறிவாகிய திறவுகோல். நியாய சாஸ்திரியா இருந்திருக்கா, பிரமாணங்கள் விதிகளை நியமிக்கிறவர்கள், யூத மதத்தின் விதிகளை நியமிக்கிறவர்கள் நியாய சாஸ்திரி. அறிவாகிய திறவுகோல நீ எடுத்துக்கிட்ட, நீயும் உள்ள போக மாட்டாங்க, அடுத்தவனையும் போக விட மாட்டாங்க, நீயும் பல்லவத்துக்கு போக மாட்டாங்க, மற்றவனையும் பல்லவத்துக்குள்ள விட மாட்டேங்க. எங்களுக்கு வேதம் ரொம்ப தெரியும், நாங்கள் பண்டிதர்கள், இறையில்லை, நாங்கள் கற்று தேர்ந்த டாக்டரேட் 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 சொல்றது பூரா வேதத்துக்கு போறாங்க. யூடியூப்ல சில இருப்பான், டாக்டர் சோன் கேட்டு பாருங்க. சத்தியம் தெரியாது. அதான் ஆபிரகாம் குறித்து பேசுறான், ஒருத்தன் ஈசாக்கை குறித்து ஒருத்தன் பேசுறான், ஒரே ஆள் தான். எல்லாம் என்ன டாக்டர், இவனுக்கு என்ன தெரியும் ஆபிரகாம குறித்து? இவனுக்கு என்ன தெரியும் ஈசாக்கை குறித்து? ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் பயபக்தி. ஆனா போட்டிருக்கிறது டாக்டர் ரெவரண்ட், நான் தான் ரெவரண்ட் போட்டேன். சத்தியமும் தெரியாது, சத்தியம் கொடுத்த தெய்வத்தையும் தெரியாது. இவன் அறிவாகியத்தவர்கள், ரொம்ப அறிவாளி, பரலோகத்துக்கு போக மாட்டான். இந்த அறிவாகிய திறவுகோல தேவன் நமக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அவர்? 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் என்று பார்த்தால், ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தை. சரி, வாசிங்கள 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிராதிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். சொல்லிவிட்டு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று அவர் சொல்லுவார். கொலோசியர் 2:3
அவருக்குள் ஞானம் அறிவு என்பதாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். இந்த அறிவாகிய திறவுகோல் என்பது என்ன? தேவனை அறிகிற அறிவு. நீங்க ஆண்டவரை குறித்த அறிவு கொள்ள நீங்க வளர்ந்துகிட்டே இருக்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சார். கொலோசியர் 1:10 சகலவித நற்கேடுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து. 9 பின்பாகம் ஆவிக்குரிய நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய வேகத்தோடும் அவரை சித்தத்தை அறிகிறார். இதுதான் அறிவாகிய தகவல். சார், நான் கர்த்தரை குறித்து சரியா அறிஞ்சாதானே சார் நான் உங்களுக்கு அவரை பத்தி சொல்லி கொடுக்க முடியும். அவர் சித்தத்தை அறிகிற அறிவு எனக்கு தெரிஞ்சாதானே சார் இதான் தேவ சித்தம் என்று உங்களுக்கு சொல்லி தர முடியும். இதை இல்லாம நான் எப்படி தெய்வத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி தர முடியும்? தெய்வீகம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் போதுதான் அடுத்த ஆளுக்கு நீ இந்த தப்பு செய்யாத இப்படி பேச. வார்த்தையில கோவப்பட்டுவார் தெரியுமா? 2 வாரத்துக்கு நான் தெய்வத்தை கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டேன். வாயிலிருந்து புறப்பட்டேன் தப்பான வார்த்தை, கெட்ட வார்த்தை, தேவனுக்கு பிரியமில்லாத தகுதி இல்லாத ஒரு வார்த்தையை பீடத்துல இருந்து பேசிட்டேன். இங்க நான் பேசணும். கோபப்பட்ட அவருக்கு கோபம் சட்டுன்னு வந்துடும். அதுவும் ஊழியக்கார எங்க மேல அவங்க மேல கோபப்பட மாட்டேன். நீங்க ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டா டக்கான்னு கோபப்படுவாரு எஜமா. 2 வாரத்துக்கு முன்னால சொன்ன ஒரு வார்த்தை, ஜனத்துக்கு முன்னால சொன்ன வார்த்தை கோபப்பட்டுட்டு என்ன செய்வா பயங்கரம். பிசாசானி கொடுத்து அவன் எப்பண்டா இவன் வழி விடுவான்னு இருக்கானா, இவர் கோபப்பட்டோன்னா அவர் நம்ம இவன் கிரியது. அதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நேர் முழங்கால் இரவு மன்னியம் என் வாயிலிருந்து வந்த வார்த்தை தவிர மன்னியம் 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 சத்துருக்கு மட்டும் இடம் கொடுத்து அக்கிரமங்கள் எல்லாம் இதுல ஒரு அறிவை என்ன வந்துட்டு நாம் சொல்லுற எல்லா வார்த்தையையும் மேலும் அவர் பிரிக்கமாயிருக்கிறார். அதனாலதான் ரொம்ப கவனமா பேசுறார். 2 வாரத்துக்கு முன்னால தேவனை குறைத்த அறிவுக்குள் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டார். சொல்ற எல்லாம் நான் கேட்டு நினைச்சியா? நீ பேசுற எல்லாம் வந்து நான் அங்கீகரிப்பேன் நினைச்சியா? ஒழுங்கா பேசு. ஒழுங்கா நீ பேச. இல்ல நான் சும்மா இருந்துருவான், அவன் வந்துருவான், நல்ல ஒன்றும் செய்ய முடியாது. பிறகு மனம் திரும்பி ஜெபிக்க எடுத்த பிரயாசம் இதோட நான் ஒழுங்கா பேசியிருக்கேன். இதுதான் தேவனை குறித்த அறிவுக்குள் வருவது. இது கர்த்தர் விரும்பல, இந்த வார்த்தை விரும்பல, இந்த ஐக்கியத்தை விரும்பல.
இவர் நான் இப்படி செயல்படுவதை விரும்பவில்லை என்பதை தெய்வத்தை குறித்து அறிகிற அறிவுக்குள் வரும்போது பயந்தாம் வருதே தவிர துணிகரம் வரல. விசுவாசியா இருக்கும்போது துணிகரமா செஞ்சிருக்கேன், கண்டுக்கல அவரு. இப்ப ஒரு வார்த்தை தவறாக வந்ததுக்கு அவ்வளவு கோபப்பட்டு அவரை சாந்தப்படுத்துறதுக்குள்ள நான் பட்ட பாடு கரையை செலுத்தின ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அன்புள்ளவர்கள். அதே சமயம் ஒழுங்கை கடைபிடிக்கிற ஒரு தகப்பன். அதுதான் அவரை அறிகிற அறிவாகிய நான் உங்களுக்கு ஏன் அவரை கொடுத்து சொல்லிக் கொடுங்க, நீங்களும் அவரை அறிந்து கொள்ளுங்க. நம்முடைய வார்த்தையினாலே தேவனை துக்கப்படுத்தி விடாதிருங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ள அணையா இருக்காரு. அறம் இல்ல, கிருபை இல்ல, அபிஷேகம் இல்ல, தேவன் கோபப்பட வார்த்தை இருக்கும். அடுத்தது வெளிப்படுத்தல் 1:18. வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்க. உயிரோடு இருக்கிறேன், ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக என் கையில 2 கீ வச்சிருக்கேன். ஏற்கனவே தாவீதின் திறவுகோல் இருக்கு, இன்னொன்னு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல். ஒரு பொல்லாங்கான் உன்னை தொடான், பூட்டிடுவேன், பூட்டி வச்சிருவேன். உனக்கு ஜீவன் உண்டு, உன்னை சத்துரு தொட முடியாது. ஏன்னா அவர் கையில திறவுகோல் இருக்கு. அவர் திறந்து விட்டாருன்னா அவங்க வெளியே வருவான். வீட்டுல நாய் இருக்குன்னு வச்சுக்காங்க, நாயை கண்ணல்ல போட்டு கூட்டிட்டோம்னா நாய் உள்ள இருந்து இறங்கி பொழைச்சிக்கிட்டே. இதாவது ஆண்டவர் கட்டி வச்சிருக்காரு. வெளியிருந்து அங்க இருந்து சிங்கம் போல சும்மா கட்டிக்கிட்டாலே வா, தொட முடியாது, பயப்படாது. உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை. இந்த திறவுகோல் அவர்கிட்ட இருக்கிற எங்க கையில தாங்க இருக்கார். பாதாளத்தை அடைக்க முடியும், மரணத்தின் ஆவியை கட்டவும் முடியும். இது ஊழியத்துல நடந்தது. செத்து போயிட்டான்னு சொல்லி டாக்டர் வெளியே வர்றாரு, நான் உள்ள போறேன். தலையில கை வைத்து ஜெபம் பண்ண, இயேசுவின் நாமத்தினால மரணத்தில் எல்லாமே உயிரோட இருந்து. இதே சொல்லிட்டு நான் வண்டி ஓட்ட முடியுமா சார்? என் ஊழியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். வண்டி ஓட்ட முடியாது. ஏன் தெரியுமா? அதுவல்ல சுவிசேஷம். மரணத்தின் திறவுகோல். எத்தனை இடத்துல மரணத்தின் போராட்டத்தை ஒரே கட்டா காட்சி நிப்பாட்டு. இந்த திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறார், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி. அடுத்த வாரம் பார்ப்போம் ஏன் அதை சொல்ற, அடுத்த வாரம் பார்ப்போம்.